காவிரி நீரை பெற்றுத் தருவதற்காக வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் சார்பில் தற்பொழுது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலும் தற்பொழுது போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் விக்னேஷிடம் தொடர்ந்து கேட்கலாம். விக்னேஷ், காலை வணக்கங்கள். தற்பொழுது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்திருக்காங்க, என்ன விதமான போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க விக்னேஷ்? நிச்சயமாக மனோஜ், அதாவது காவிரியிலிருந்து தண்ணீர் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்களை விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நடைபெற்று வருகிறது. அதாவது தமிழகம் முழுவதும் பெரும்பாலான ரயில் மறியல், பேருந்து மறியல் மற்றும் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழுவினர் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்குள் சென்று ரயில் மறியல் போராட்டம் நடத்த விவசாய சங்க உறுப்பினர் நேற்று முதலே அறிவிப்பு விடுத்திருந்தார். அதன்படி தற்போது அந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கும் முன்னதற்காகவே இங்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அந்த போராட்டத்தை கைவிடும்படி வற்புறுத்தினர். மேலும் இந்த போராட்டத்தை காவல்துறையினர் மீது இந்த போராட்டத்தை நடைபெற்ற துணிந்து உள்ளே சென்று முயன்ற போது காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி ரயில் நிலையத்திற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு வெளியே நிறுத்தினர். மேலும் இந்த வெளியே நிறுத்தப்பட்ட பின்னரும் இந்த போராட்டமானது அதிகபட்சமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்களை சேர்ந்த நதிநீர் இணைப்பு குழுவினர் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள், அது மட்டுமின்றி அரசியல் கட்சிகளான திமுகவினர், காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் திமுக சார்பில் துறைமுக சட்டமன்ற உறுப்பினர் சேகர்பாபு மற்றும் மயிலாப்பூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட கராத்தே தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள், ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பல்வேறு வணிக சங்கங்களை சேர்ந்த பேரவை அமைப்பினரும் இங்கு கலந்து கொண்டுள்ளனர். மனோஜ், நிச்சயமாக விக்னேஷ், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டமாக விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக முனைந்ததாகவும் அவர்கள் போலீசார் தடுத்ததாகவும் சொல்லியிருந்தீங்க. அதனை தடுப்பதற்கு எத்தனை போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்காங்க? ஒருவேளை அங்கு ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் பட்சத்தில் அங்கு பயணிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது மனோஜ், இன்று காலை 9 மணி அளவில் இங்கு ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என ஏற்கனவே PR பாண்டியன் அறிவித்திருந்தார். அதன்படி இங்கு அந்த போராட்டத்தை நடத்துவதற்காக விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் அரசியல் கட்சியினர் ஏராளமானோர் ரயில் நிலையம் முன்பாக குவிந்தனர். மேலும் இங்கு அவர்கள் உள்ளே செல்வதற்கு முன்னதாகவே காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி போராட்டத்தை கைவிடும்படி வற்புறுத்தினர். மேலும் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் எனவும் உடனடியாக தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அது மட்டுமின்றி தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதற்கு ஒரு முடிவு எட்டும் பட்சத்தில் தான் இந்த போராட்டம் கைவிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். தற்போது நிலவரப்படி இங்கு போராட்டமானது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மேலும் இங்கு இந்த போராட்டத்தில் கலந்துள்ளவர்களின் எண்ணிக்கையும் சற்று அதிகரித்தே காணப்படுகிறது. மேலும் இங்குள்ள காவல்துறையினர், அதாவது 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஏற்கனவே குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த போராட்டத்தை கைவிடும் பட்சத்தில் இங்குள்ள பயணிகள் எந்த ஒரு பாதிப்பும் நடைபெறாதவாறு ரயில் நிலையத்திற்கு வெளியிலேயே இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த போராட்டம் தற்போது அதிகரித்துக் கொண்டிருக்கும் காரணத்தினால் மேலும் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்த போராட்டமானது அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்றுள்ள காரணத்தினால் மேலும் பெரிய அளவில் போராட்டம் வெடிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நிச்சயமாக தற்பொழுது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் விவசாய சங்கத்தினர் மட்டுமின்றி பல்வேறு அமைப்புகளும் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த காட்சிகளை காண்பித்து அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டம் குறித்து தெளிவான மற்றும் விரிவான தகவல்களை தந்ததற்கு நன்றி விக்னேஷ்.